முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் வலிமை மிக்க சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது வலிமையாகவும் கடுமையானதாகவும் இருந்தது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் சிங்கத்திற்கு பயந்தன. ஒரு நாள் சிங்கம் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய எலி தவறுதலாக சிங்கத்தின் பாதத்தின் மீது ஓடியது. அச்சச்சோ! கோபத்தில் சிங்கம் கர்ஜித்தது. சிங்கம் விரைவாக தனது பாதத்தால் சிறிய எலியை பிடித்தது. சுட்டி பயத்தில் நடுங்கி கருணை கேட்டது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் மிஸ்டர் சிங்கம், சுட்டி கத்தியது. நான் மிகவும் சிறியவன், உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்று சொன்னது. எலி தன் உயிருக்காக கெஞ்சுவதை பார்த்து சிங்கம் சிரித்தது. நான் ஏன் உன்னை விட வேண்டும்? நீங்கள் மிகவும் சிறியவர், நான் காட்டின் ராஜா, உங்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை. சுட்டி நடுங்கியது. ஆனால் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவ முடியும், தயவு செய்து கருணை காட்டுங்கள் என்று சொன்னது. சிங்கம் மீண்டும் சிரித்தது. ஆனால் உறுதியாக எலியை விட முடிவு செய்தது. அப்படியே போ குட்டி எலி, நான் இன்று உன் உயிரை காப்பாற்றுகிறேன். நாட்கள் கடந்தன. ஒரு மதியம் சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. அது கெர்ச்சித்தது மற்றும் போராடி பார்த்தது. ஆனால் விடுபட முடியவில்லை. சிங்கத்தின் கருணையை நினைவு கூர்ந்த எலி சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு உதவி செய்ய விரைந்தது. கவலைப்படாதே மிஸ்டர் லயன் என்று தைரியமாக சொன்னது சுட்டி. நான் உனக்கு உதவுகிறேன் என்று தனது கூர்மையான பற்களால் சிறிய எலி வலையின் கயிறுகளை கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் அன்று ஆச்சரியப்பட்டு நன்றியுடன் எலிக்கு நன்றி சொல்லியது. நன்றி குட்டி எலி, நீ என்னை காப்பாற்றினாய். அன்று முதல் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாகி விட்டனர். சிறிய உயிரினங்கள் கூட பெரிய உதவியாக இருக்கும் என்பதை சிங்கம் அன்று கற்றுக்கொண்டது. எனவே அவர்கள் அன்று முதல் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் கருணை ஒருபோதும் வீணாகாது என்பதை அனைவரும் கற்றுக்கொண்டனர்.